ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நல்ல நாளிலேயும் கூட உங்களை வாழ்த்துவதிலே, உங்களோடு கூட இந்த தியானத்திலே ஆராதனையிலே கலந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தென்னிந்திய திருச்சபையினுடைய கால அட்டவணைக்கு உட்பட்டு நாம் இன்றைக்கு சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் அருட்பணியின் வெளிப்பாடாக கிறிஸ்துவின் அழைப்பு. Christ's invitation to be an expression of mission என்கிற இந்த செம்பொருளிலே இந்த தலைப்பிலே சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நாட்களிலே கொரோனா தாக்கத்தின் 2வது அலை, இந்த சூழ்நிலையை நாம் ஒருவராலும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதிகபட்சமான குழப்பம், பயம், வேதனை, மரண ஓலங்கள், எங்கேயோ தூரமாக கேட்டுக்கொண்டிருந்த அவலக்குரல் நம் அருகிலேயே கேட்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை. நாளைய தினத்திலே அல்லது வருகின்ற காலங்களிலே என்ன நடக்கும், இதற்கு முடிவுதான் என்ன என்பதை யோசிக்க வைக்கின்ற ஒரு அச்சம். இவைகளின் மத்தியில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையையும், நம்பிக்கையின் மூலமாக ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அந்த நம்பிக்கைக்கு நாம் நம்முடைய வாழ்வின் வெளிப்பாடுகளை எவ்வாறு ஆண்டவரின் அழைப்பிற்கு உகந்ததாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம், மாற்றிக்கொள்ள முன் வருகிறோம் என்பதை இந்த தலைப்பின் மூலமாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவினுடைய அழைப்பு இறைப்பணியின் தூதுவர்களாக நம்முடைய வாழ்வின் அடையாளங்கள், இறைப்பணியின் அடையாளங்களாக இறை அரசின் அல்லது திருப்பணியின் தூதுவர்களாக நம்முடைய வாழ்வின் மையத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதையே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்று வாசிக்க கொடுக்கப்பட்ட இந்த 3 நிருபங்களிலேயும் நாம் ஒருவேளை கருத்தூன்றி படிக்கின்ற பொழுது நமக்கு அது நன்றாக புரியும். ஆக இறை அரசின் திருப்பணியாளர்களாக, அதனுடைய முகவர்களாக, பிரதிநிதிகளாக, பங்காளிகளாக, முதலீட்டாளர்களாக, விருத்தி செய்கின்றவர்களாக, முடிவில் நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்ள வழி வகுக்கிறவர்களாக, we are expected to be the representative of the kingdom of God, the co-partners of the kingdom, the investing agents and the progressive authorities, and last, the harvesting instruments. அப்படி என்றால் நாம் இதுவரை அந்த விதமான எண்ணத்திலே, இந்த விதமான நிலைமையிலே இருந்தது இல்லை என்கிற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழக்கூடும். நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவள், என்னுடைய கிறிஸ்தவத்தை நான் எப்படியாக அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறேன். என்னுடைய கிறிஸ்தவத்தை நான் இந்த வழிமுறைகளிலே, இந்த தகவுகளிலே, இந்த கோட்பாடுகளிலே அல்லது தத்துவங்களிலே நான் என்னை கிறிஸ்தவனாக காட்டியிருக்கிறேன் என்று நம்மால் எதை வைத்து சொல்ல முடியும்? நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பெருமை, நாம் எல்லோரும் இறை மக்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்வதில்லை.
நாம் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியார்கள், தி சோசன் ஜெனரேஷன் என்று நமக்குள்ளாக நாமே சொல்லிக்கொள்கின்ற அந்த பெருமைக்கு மாத்திரம் நம்மை சொந்தக்காரர்களாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படி என்றால் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பை ஈடு செய்கின்றவர்களாக, அந்த எதிர்பார்ப்பிற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க, நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்பிக்கை மூலமாக நம்மை நாமே தேற்றுகின்றவர்களாய், தேற்றிக் கொள்ளுகின்றவர்களாய், அல்லது மற்றவர்களுக்கு இந்த தேறுதலை பகிர்ந்து கொடுக்கிறதன் மூலமாக நம்மை ஒரு சிறிதளவிற்கு அடையாளப்படுத்துவர்களாய் ஒருவேளை நாம் காண நம்மை முற்படுத்திக் கொள்கிறோமே தவிர, உண்மையாகவே ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கின்ற இந்த அழைப்பின் உன்னதத்தை அல்லது மகத்துவத்தை நம்மாலே சரிவர கொடுக்க முடியவில்லை. அந்த பொறுப்புகளிலே நம்மை ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்த தவறிவிட்டிருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக, இன்றைக்கு வரலாறு படைக்கின்ற பெரிய சகாப்தத்தின் மூலமாக நான் கிறிஸ்தவன், எனக்குள் கிறிஸ்து வாழ்கின்றார், நான் கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு வாழ்கின்றேன் என்று நான் ஒருவேளை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை என்ன சொல்லி இருக்கிறார், எதை செய்ய சொல்லி இருக்கின்றார், எதை செய்ய சொல்லி விளைகிறார், எனக்குள்ளாக அவர் வைத்திருக்கின்ற திட்டம் என்ன என்பதை நான் ஒருவேளை உணர்ந்து செயல்படுகின்றேனோ என்பதை யோசிக்க இந்த செம்பொருள் நம்மை கூட்டி அழைக்கிறது. ஒரு பேருந்திலே பயணிகள் வழக்கமாக பயணப்பட்டு போவார்கள். ஒரு பஸ் நிறுத்தம், ஒரு பேருந்து நிறுத்தம் வருகின்ற பொழுது ஒரு பயணி தினசரி காலை வேளையிலே அந்த பேருந்திலே ஓடி வந்து ஏறுவார். இடம் இருந்தால் அமருவார், இடமில்லை என்றால் கைப்பிடியை பிடித்து கொண்டு அந்த பேருந்திலே பயணம் செய்வார். சரி ஐயா, இதில் என்ன முக்கியத்துவம், இதில் என்ன விசேஷம் என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். இந்த பயணி பேருந்திலே ஏறின மாத்திரத்திலே பேருந்து முழுவதும் ஒரு விதமான நறுமணம் வீசத் தொடங்கும். எ ஃப்ராக்ரண்ட், ஒரு ஸ்மெல், ஒரு நல்ல ஒரு நறுமணம் அந்த பேருந்து முழுதும் வீச ஆரம்பிக்கும். பேருந்தினுடைய ஓட்டுநரும் நடத்துனரும் அதை எதிர்பார்ப்பார்களும் கூட. இந்த நிறுத்தத்திலே இந்த பயணி வந்து ஏறுவார். அவர் ஏறின பிறகு பேருந்திற்கு மனம் கிடைக்கும், மனம் வீசுகின்ற அந்த தன்மை கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் உடன் பயணித்த மற்ற பயணிகள் அந்த பயணியை பார்த்து, அவர் உடுத்தி இருக்கின்ற உடையை பார்த்து, இவர் உடுத்தி இருக்கின்ற உடைக்கும் இவரிடமிருந்து வருகின்ற நறுமணத்திற்கும் சம்பந்தமே இல்லையே, நல்ல நறுமணம், விலை மதிப்பு மிக்க ஒரு பர்ஃப்யூம், ஒரு சென்டினுடைய வாசனை இவர் மீது வருகின்றது என்று அவர்கள் ஒருவேளை தங்களுடைய அந்த வெறுப்பை வெளியே சொல்லிக்கொள்ளாமல் தங்களுக்குள்ளாக உணரச் செய்தார்கள். ஒரு நாள் பேருந்து ஓட்டுநர் அவரை சென்று விசாரித்தார். ஐயா, நீங்கள் யார்? மிக சாதாரணமாக உடை உடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய உடை ஒரு பணக்காரன் உடுத்துகின்ற உடையும் அல்ல, சாதாரண அடித்தட்டு மக்கள் உடுத்துகின்ற உடைதான். ஆனால் நீங்கள் பேருந்தில் ஏறின உடனே ஒரு நல்ல நறுமணம் வீசுகின்றது. அதனுடைய காரணம் என்ன, அதனுடைய பின்னணியம் என்ன என்று அவர் கேட்டார். அதற்கு சொன்னார் அவர், அந்த குறிப்பிட்ட பெயரை சொல்லி, நான் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நறுமணப் பொருட்கள் தயாரிக்கின்ற அந்த தொழிற்சாலையிலே பணி செய்கிறேன். என்னுடைய பணி அது முடிக்கப்படுகின்ற பொழுது, முடித்து பேக் செய்கின்ற பொழுது அதனுடைய தரத்தை சரி செய்து நான் ஓகே சொன்ன பிறகுதான் அந்த பெர்ஃப்யூமை, அந்த நறுமண திரவியத்தை அவர்கள் மற்ற ஊழியர்கள் பார்சல் செய்வார்கள் என்று அவர் சொன்னார். அப்படி என்றால் அந்த நறுமணம்
தயாரிக்கின்ற திரவப்பொருள், நறுமண திரவப்பொருள் தயாரிக்கின்ற தொழிற்சாலையில் பணி செய்கின்ற அந்த நபர் மூலமாக இந்த வாசனை வீசினது. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மிலே நறுமணம் வீசக்கூடிய அன்பு, சமாதானம், சாந்தம், பாசம், ஒருவருக்கொருவர் உதவி செய்தல், ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளுதல், இப்படி பல்வேறு விதமான நல்ல தகவுகளை, கிறிஸ்தவ மாண்புகளை தான் வாழ்ந்து காட்டின அருமையான உயர்ந்த கொள்கைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். நம்மையும் அப்படியே செய்ய சொல்லியிருக்கின்றார். நாம் ஒருவேளை நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு, நாம் வசிக்கின்ற தெரு மக்களுக்கு, நாம் படிக்கின்ற இடத்திலே, நாம் பணி செய்கின்ற இடத்திலே, அல்லது நாம் போகின்ற வருகின்ற இடத்திலே எத்தகையான நறுமணத்தை வீசுகின்றோம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படிப்பட்ட நற்கிரியைகளை நறுமணம் வீசுகின்ற, அந்த நற்கிரியைகளை சுமந்து போகின்ற பணியாட்களாக, முதலீட்டாளர்களாக, அறுவடையாளர்களாக நாம் செல்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். வாசிக்க கேட்ட நற்செய்தி நூல் பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த அடுத்த நாட்களிலே அவர் படிப்படியாக சீஷர்களை சந்திக்கிறார். உங்களுக்கு தெரியும். இந்த சந்திப்பின் பொழுது ஷாலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, ஒவ்வொரு யூத பாரம்பரியத்தின்படி இந்த வாழ்த்துக்களை அவர்கள் சொல்வது வழக்கம். ஆனால் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னது, தன்னுடைய கரங்களிலே, தன்னுடைய கால்களிலே தான் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த காயங்களை காட்டுவதற்காக. ஏற்கனவே நாம் இதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரங்களிலே திதிமு என்னப்பட்ட தோமா, அவன் சொன்னான், அவருடைய காயப்பட்ட விழாவிலே, காயங்களிலே என்னுடைய விரலை போட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன், ஒரு அவிசுவாசியாக. அது பிறகு பார்க்கலாம். ஆக அதை நிரூபிக்க ஆண்டவர் அங்கே தன்னுடைய காயங்களை காட்டினார். எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். கிறிஸ்தவ பணித்தளத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பணியை, அந்த இறை பணியை செய்வதற்கு நீங்களும் நானும் முற்படுகின்ற பொழுது காயங்கள் நமக்கு உண்டு, வேதனைகள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு, மரணங்கள் உண்டு, வியாகுலம் உண்டு. இதை காட்டத்தான் அந்த தன்னுடைய காயப்பட்ட கரங்களை அங்கே காண்பிக்கிறார். restored, resurrected wounds are the sign for the mission. காயப்பட்ட கரங்கள், காயங்கள் இறைப்பணிக்கு, திருப்பணிக்கு நம்மை அழைக்கின்ற அடையாளங்களாக அது இன்றைக்கு நமக்கு தெரிகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்களும் நானும் ஒருவேளை சுலபமாக, மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக இறைப்பணியை செய்யலாம் என்று நாம் இன்றைக்கு நினைத்தோம் என்றால் அது மிக மிக கடினம். ரொம்ப அழகாக சொல்றார், நீங்கள் யாரையெல்லாம் மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய காரியம்! நீங்கள் யாருக்கெல்லாம் மன்னிப்பு தரலையோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. எவ்வளவு பெரிய ரைட் ராயலான ஒரு பெரிய அங்கீகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து அனுப்புகின்றார். அப்படி என்றால் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்ற ஒரு பெரிய இறைப்பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்றால் நம்மை முதலாவது தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை வியாகுலத்திற்கு, மரணத்திற்கு, இழப்பிற்கு, துயரத்திற்கு, துன்பத்திற்கு, இப்படி ஒருவேளை இன்றைக்கு நாம் கேள்விப்படுகின்ற, நாம் அனுபவிக்கின்ற, நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் நம்மை உள் வாங்கிக் கொண்டவர்களாய், நம்மை சம்பந்தப்படுத்திக் கொண்டவர்களாய் வருவதற்கும், அதன் அடிப்படையில் ஊழியத்தை செய்வதற்கும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, அவர்களை 1 பேதுரு நிருபத்திலே வாசிக்க கேட்கின்ற பொழுது 2 அல்லது 3 குறிப்புகளை அங்கே நாம் குறிப்பிடுகிறது நாம் பார்க்கலாம். தள்ளப்பட்ட கல், உபயோகப்படுத்தப்பட்ட கல், கீழ்ப்படியாமை, ஒபேயிங் அண்ட் டிஸ்ஒபேயிங். ரொம்ப அழகாக சொல்றார். அதாவது அந்த ஞானப்பாலை குடிப்பதற்காக மக்களுக்கு, அதாவது இறைப்பணியை செய்ய முன் வந்தவர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் அந்த ஏக்கம் வர வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு அந்த வேத அறிவு இல்லை, ஞானம் இல்லை, விவேகம் இல்லை, விவிலியத்திலே நாட்டமில்லை என்று அறிவா இல்லை. அப்படி என்றால் இட் should be a constant process. This longing to learn new,
ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் வேத பகுதியில் இருந்து, வேத வசனத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த ஞானப்பாலை, இந்த புதிதான, இந்த தூய்மையான, பரிசுத்தமான ஞானப்பாலை நாம் குடிப்பதற்குரிய இந்த ஏக்கம் நமக்குள்ளாக வர வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அதுதான் இந்த தள்ளப்பட்ட கல். யோசித்து பாருங்க, பிரதான ஒரு கல்லாக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு இதை சமன்படுத்தி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே மிக தெளிவான ஒரு காரியம், the years which is restored. ஒரு ஈகோ தியாலஜி, ஒரு மனிதனுக்கும் உள்ள அந்த இன்டர் ரிலேஷன்ஷிப், இன்டர் கனெக்டிவிட்டி, மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்கின்ற அந்த உறவு, மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும், இட்ஸ் எ சர்க்கிள். இந்த ஈகோ தியாலஜி நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மிக தெளிவாக நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு பாடங்கள் மூலமாக, திட்டங்கள் மூலமாக, நிறைய ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நமக்கு அதை சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலேயும் கூட இதை வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். காரணம், ஆண்டவர் படைத்த படைப்பின் நோக்கத்தை நாம் மறந்து போகிறோம், நாம் மதியிழந்து போகிறோம், நாம் அவற்றை அசட்டை செய்கிறோம், பிரயோஜனப்படுத்துவதில்லை, அவைகளுக்குரிய மதிப்பை தருவதில்லை. ரொம்ப நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் அந்த 34வது அதிகாரம் 25, 27, 29 வசனங்களை வாசித்து பாருங்கள். எவ்வளவு அழகான ஒரு காட்சியை, ஒரு ரம்யமான ஒரு காட்சியை, ஆண்டவர் வந்ததின் நோக்கம், ஆண்டவர் மரித்ததின் நோக்கம், உயிர்த்தெழுந்ததின் நோக்கத்தை மிக தெளிவாக எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் மூலமாக உரைக்கிறதை நாம் காண்கிறோம். நீங்கள் முன்னே எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்கள் அப்படி இல்லை. யூ ஆர் தி சோசன் ஜெனரேஷன். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நாம் ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் கற்பித்தபடி, நம்முடைய பாரம்பரியத்தின்படி, நம்முடைய திருச்சபையினுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தபடி, நம்முடைய ஆதி திருச்சபையினுடைய மிஷனரிமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி நம்மை ராஜரீக வம்சத்தார்கள், கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லிக்கொள்ளலாம் என்று சொன்னேன். ஆனால் ஏற்கனவே பிதாவாகிய தேவன் நமக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து நீங்கள் வீடுகளிலே சென்று வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 29, 30, 31 வசனங்களிலே மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு அதை சுட்டி காட்டியிருக்கின்றார். ஆக என் அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இறை பணியை கட்டுவதற்கு, ஆண்டவருடைய இறைப்பணியினுடைய பங்காளர்களாக, ஆண்டவருடைய அருட்பணியின் வெளிப்பாடாக கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார் என்பதை இந்த நாளிலே நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய கிறிஸ்து உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு நல்ல நம்பிக்கையையும் ஆறுதலையும் தேறுதலையும் ஆற்றுப்படுத்தப்பட்ட அந்த நிலைமையையும் நமக்கு கொடுக்கின்றார். இங்கே நாம் we have to transcend the concepts, we have to transcend the law, the covenants and the promises of God. இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த, ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற, ஆண்டவர் நமக்கு தினம்தோறும் கொடுத்து கொண்டிருக்கின்ற வாக்குத்தத்தங்களை, அவருடைய கட்டளைகளை, அவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஊடுருவி ஆழமாக பார்த்து கற்றுக்கொண்டு நம்மை ஆண்டவருடைய தூதுவர்களாக, நான் முதலில் சொன்னேன், ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக, ஆண்டவருடைய அந்த இறை அரசின் பங்காளிகளாக, முதலீட்டாளர்களாக, விதைக்கிறவர்களாக, அறுக்கிறவர்களாக, இப்படி நம்மை பயன்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ நான் சிறிய வயதிலே இருக்கின்ற பொழுது அந்த இந்திய இல்லந்தோறும் நற்செய்தியில் இந்த நிறுவனத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடல், அறுப்பு மிகுதி ராஜாவே ஊழியம் தந்திடும், வெறுப்பில் அலையும் ஜனத்தின் மேல் எம் பொறுப்பை உணர்த்திடும், இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். எத்தனை பேர் இன்றைக்கு என்னை அனுப்புங்க சாமி, நான் போகிறேன். இந்தியாவிலே ஆயிரம் பேர்கள் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள், நான் அவர்களுக்கு உம்மை அறிவிக்கட்டுமே. சொல்லி ஏற்கனவே நமக்கு தெரியும், யாரை அனுப்ப யார் போவார் என்று அலையும் இயேசுவே என்னை அனுப்பும், நான் போகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய அழைப்பிற்கு, ஆண்டவர் நம்மை இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அருட்பணியின் இறை அரசின் திருப்பணியின் வெளிப்பாடாக நம்மை அழைக்கிறார் என்பதை உணர்ந்து வருகின்றீர்கள் என்பதை யோசித்து அதன்படி செயல்பட நான் உங்களை மீண்டுமாக அழைக்கிறேன். திஸ் இஸ் தி டைம். இன்றைக்கே
இப்பொழுதே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நம்மை அனுப்புகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆற்றுப்படுத்தி நம்மை அழைக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம், அல்லது நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலே மிக தெளிவாக அங்கே குறிப்பிடுகின்றது. ஆண்டவர் நம்மை யாரையெல்லாம் அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரையெல்லாம் அழைத்தாரோ அவர்களை கனப்படுத்தியிருக்கின்றார், அவர்களை தேய்த்திருக்கின்றார், ஆற்றுப்படுத்தியிருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்படிப்பட்டவர்களை அவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே எனருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இறையரசின் பங்காளர்களாக, இறையரசின் கூட்டாளிகளாக, அவற்றினுடைய முதலீட்டாளர்களாக, அவற்றை விதைக்கிறவர்களாக, அறுவடை செய்கிறவர்களாக இன்றைக்கு நம்மை முன்னிறுத்தி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். தேவன் தாமே தம்முடைய திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆராதனைக்கு இறுதியாக நாம் மீண்டுமாக கீர்த்தனைகளில் 288வது கீர்த்தனை, ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு உனக்கென்ன குறை மகனே என்கிற கீர்த்தனையிலே 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடி கர்த்தரை ஆராதனை மீண்டுமாக செய்வோம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு உனக்கென்ன குறை மகனே என்கிற அந்த பாடலை நாம் பாடுவோம். ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க, ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே. சிறுவன் தொட்டுணை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தொட்டுணை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடிருப்பார் உன்னை ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் உன் சத்தம் கேட்டு கடல் பூசல் அமர்த்துவார், கதரும் உன் சத்தம் கேட்டார் கடல் பூசல் அமர்த்துவார். எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார், எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். ஏழை பிள்ளை உனக்கு உற்ற தந்தை நான் என்பார், ஒருபோதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே. கடல் தனக்கதிகாரி கர்த்தர் என்றறிவாயே, கடல் தனக்கதிகாரி கர்த்தர் என்றறிவாயே. கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் செய்யே, கடவாதிருக்கவில்லை கற்பித்தார் அவர் செய்யே. விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினில் தனியே, விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினில் தனியே. மெய்ப்பரனை நீதினம்
விசுவாசித்திருப்பாயே ஒரு போதும் மறவாத உண்மை பீதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்தை நினைத்து அதன் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அற்புத நேரத்தை, இந்த மாட்சிமையான மகிமையான நேரத்தை உமக்கு ஆண்டவரே முதலாவது எங்களுடைய காணிக்கைகளாக அர்ப்பணித்தவர்களாய் எங்களையும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய திருப்பணிக்கென்று உம்முடைய அழைப்பை உணர்ந்தவர்களாய் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை இறை அரசின் அடையாளமாக எதிர்பார்த்து அழைக்கின்றீர் என்பதை நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டோம். அதற்கான முகாந்தரங்களையும் தகவல்களையும் நீர் எங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இயற்கையோடே கூட இதை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே எங்களை உம்முடைய தூதுவர்களாய் முகவர்களாய் இறை அரசின் பங்காளிகளாய் படைப்பாளிகளாய் எங்களுக்கு இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ தகவுகளையும் மாண்புகளையும் நறுமணம் வீசுகின்ற மக்களாய் எங்களை வெளிப்படுத்த உம்முடைய கரங்களிலே இந்த தூய்மையான நேரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தீர், நன்றி படைக்கிறோம். சீக்கிரத்திலே ஐயா எங்களை சுற்றி நாங்கள் கேள்விப்படுகின்ற காண்கின்ற இந்த துயர காரியங்கள் தயவாய் நீக்கிப்படும்படியாய் பாரமாய் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை மக்கள் நினைக்கட்டுமே. குறிப்பாக இந்திய தேசத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா தாக்கத்தினுடைய அடிச்சுவடுகள் எதுவுமே இல்லாதபடிக்கு நீர் மாற்றி போட வேண்டுமா என்னுடைய கரங்களை கொடுக்கிறோம். நம்முடைய வேலூர் பேராயத்திற்காக, தமிழகத்திற்காக ஆண்டவரே இந்த நாளிலே இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட எங்கள் அன்பு முதலமைச்சர் திருவாளர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காக, அவரோட கூட அமைச்சரவையிலே தங்களை இணைத்து கொண்டு அர்ப்பணித்திருக்கிற ஆண்டவரே அனைத்து மந்திரிமார்களுக்காக, அலுவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயருக்காக, போதகர்களுக்காக, ஐயா உபாத்தியாயர்களுக்காக, கிராம திருச்சபைகளிலே கிராமங்களிலே தங்களை இணைத்து ஊழியங்களிலே உதவி செய்கின்ற சபை மணியங்கள், வாலிப சகோதர சகோதரிகள், ஸ்திரீகள் ஐக்கிய சங்கத்தினுடைய சகோதரிகள் அனைவரையும் உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நறுமணம் வீசுகின்ற வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நற்பண்புகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இவைகளையே நாங்கள் வெளிப்படுத்த மற்றவர்களுக்கு அதை ஆண்டவரை கொடுத்து மகிழச் செய்ய எங்களை நீர் எதிர்பார்க்கிறீர். அப்படியே நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். மீண்டுமாய் ஒரு விசை எங்கள் அனைவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே கொடுத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவிக்கிற நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் திரும்ப வருமளவட்டும் நீங்காதிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.